அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 44வது அப்டேட். ஒரு அற்புதமான ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்கான முதல் ஒரு அச்சாணி. இந்த ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே எங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்தது அப்படின்னா, ஹமாஸ் இஸ்ரேலினுடைய நிகழ்வு. ஏன்னா ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடாக சப்போர்ட் வந்து ஹெஸ்புல்லா ஓடி வர, அப்புறம் ஈரான் ஓடி வர, பெரிய அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி உருமாறி நின்றுட்டுருக்கு அந்த யுத்தம் இல்லையா. இன்று ஹமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரணடைகிறேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை? அப்போ அந்த பூ உலகில் அமைதி திரும்பி விடுமா, அதாவது காசாவுக்குள்ளார அமைதி திரும்பி விடுமா? கோட்டசாமி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நாட்டாமல். முடிஞ்சது, ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுறாங்க, எலே கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலும் ஒத்துக்கிறாங்க, ஹமாஸும் ஒத்துக்கிறாங்க. லெட்ஸ் செலிப்ரேஷன் மேக்கிங்ன்ற மாதிரி தான் அங்கே ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வா. அதை தாண்டி நேற்று ஈரான் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தாக்கப்பட்டதா அப்படின்னா சேட்டலைட் இமேஜஸ் அது மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. பக்ரைனும் குவைத்தையும் அடி என்று அடித்திருக்கிறார்கள். நேற்று பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது என்றும், ஒரு பக்கம் ஈரான் பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் பதிலுக்கு இவங்க எழுந்திருக்காங்க. அதுக்கான பாதிப்புகள் பகுதிகளும் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியான்ற ஒரு பகுதி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, குறிப்பாக நேற்று ஸ்பெயினில் நேற்று ஒரு அபகலிட்டா சீன் மாதிரி பார்த்தோம்ல. பெரிய மக்கள், 30,000க்கு மேற்பட்ட மக்கள் திடீரென்று உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட நாட்டையே சூறையாடின மாதிரி தான். அப்புறம் தான் ஒரு நண்பர் ஒருத்தர் அற்புதமான ஒரு பதிவு ஒன்று கமெண்ட்டில் போட்டிருந்தார். அது வந்து நார்த் ஆஃப்ரிக்கா, அதாவது சியூட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் உள்ளே நுழைந்திருக்காங்க. அவங்க கடல் கடந்து ஸ்பெயினுக்குள்ளே போகலை அப்படின்ற ஒரு பதிவும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் ஒரு உலக அரசியல், அங்கே இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோட்டசாமி, மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்குள்ள மக்கள் சாரசாரியாக ஊடுருவதுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் என்னப்பா காரணம் அப்படின்னா பாருங்கள், உலக அரசியல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கிறது. வாங்க நண்பர்களே, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப வளவலன்னு பேசிட்டணும் இல்லை. சரி, இப்போ டைரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 வரைபடத்தை காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பதிவுகளை காட்டுறேன். வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொரோக்கோ பக்கத்துலேயே சியூட்டா அப்படின்ட்டு இருக்குது, இன்னொன்று வந்து மிலிலா அப்படின்ற ஒரு பகுதி, 2 இருக்கா. இந்த 2 பகுதியில் தான் மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்போ மொரோக்கோவிலிருந்து ஒட்டி 2 பகுதிகள் இன்னும் ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒன்று சியூட்டா, இன்னொன்று வந்து மிலிலா. இந்த பகுதி இது வந்து நார்த் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. நார்த் ஆஃப்ரிக்காவுடைய கோஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் நேற்று காட்டிய வரைபடத்தையும் அது ஒன்ஸ் அகைன் வரைபடத்தை மனசில் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, வழக்கமாக சிறிய போட்டு மூலியமாகவும் ஒரு சில போட்டு மூலியமாகவும் ஸ்பெயினுக்குள்ளார ஆயிரக்கணக்கான அகதிகள் போயிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நேற்றைய பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெயினுக்கு அந்த பக்கம் கடந்து போல, இந்த பக்கம் நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுக்குள்ளே தான் ஊடுருவி இருக்காங்கன்ற ஒரு தகவல். சரி, இப்போ இந்த வீடியோ பதிவை மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன். நான் விடிய மக்கள் வந்து உள்ளே நுழைந்து தடுப்பு சுவர்களை உடைத்து குண்டுகளையும் வீசி இருக்காங்க. அந்த மெலிலான்ற பகுதியில் செக் போஸ்ட்டில் இராணுவம் இருந்திருக்காங்க, அடித்தாங்க. ஒரு வெடிகுண்டு நிபல் அந்த இடத்துல ஒரு வெடி சத்தம் ஒன்று கேட்டுச்சு, தெறிக்க ஓடிட்டாங்க, உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு திடீர்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அபகலிட்டா சீன் மாதிரி தான். யார் காவல்துறை எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவங்க அவங்கள அடிக்க ஆரம்பிக்க ஒரு பெரிய சீனு. அதில் போயிட்டு பாருங்கள், ஒருத்தர் பேட்டி எடுத்திருக்கிறார். பேட்டி எடுத்ததில் நான் வந்து கொலை குற்றவாளி, அங்கேருந்தால் நான் வந்து சிறைவாசம் பட்டுருவேன், அதனால் இங்கே ஓடி வந்திருக்கேன், நான் ஸ்பெயினுக்குள்ளே நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 35,000 40,000 மக்கள் ஆல்மோஸ்ட் வெடிய வந்திருக்கிறாங்க. இதற்கு சுற்றியும் எலான் மாஸ்க் வந்து தனது பதிவு வந்து நேற்றும் போட்டிருந்தார். இன்றைக்கி என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸ் தான் வந்து 90% வந்து அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்கிறதுல மிக முக்கிய பங்காக வகிக்கிறது. ஒரு 30,000 பேர் உள்ளே வராங்க, இவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்க, சிறையில் அடிப்பீங்க. அதற்கான செலவுகள், ஒரு இராணுவம் முழுக்க இதுக்கே செயல்பட்டு இருந்தால் அப்புறம் அந்த நாடு வந்து எப்படி அடுத்த பாதைக்கு போகும்? ஸோ ஸ்பெயின் வந்து தனது பாதையை இழுத்து மூடிட்டாங்கன்றாங்க.
ஏன் ஸ்பெயினை பற்றி இவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, மொராக்கோவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அகதிகளை சிவப்பு கம்பளம் இழுத்து வரவேற்கிறோம், எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுது, நாங்கள் ஏன் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த அகதிகளை தடுப்பதற்காக ஜார்ஜியா மெலோனி அவர்கள் புதிய ஒப்பந்தம்லாம் போட்டு 2 நாடுகளும் சேர்ந்து செயல்படுற மாதிரிலாம் இருந்தாங்க. பட் இன்றைய அந்த காட்சி பதிவுகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜார்ஜியா மெலோனி தனது எக்ஸல பதிவுல முழுமையாக தனது நாணவத்தை முடுக்கி விட்டுருக்கிறாங்க. எல்லை பகுதியை ஃபுல்லாக டைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் கடல் கடந்து இந்த பக்கம் வந்துவிடக்கூடாது, ஸ்பெயின் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது, உடனடியாக அந்த சியூட்டா பகுதியும் மிலிலான்ற பகுதிக்கும் இராணுவத்தை அனுப்ப வேண்டும்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்பெயின் டவுன் டவுன், எங்களை காப்பாத்துங்க, இராணுவத்தை அனுப்பி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் இராணுவத்தை அனுப்பியிருக்காங்க, களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் 30,000-40,000 மக்களை வந்து ஒரு சேர என்ன பண்ண முடியுன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. சரி, இந்த பக்கத்தில் இருக்கிற பதிவுகள் எல்லாமே நிறைய வருதுங்க, நிறைய ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதிவுகளாக போட்டு தள்ளுறாங்க. இன்டர்நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக இதை தான் கவர் பண்ணுறாங்க. இப்போ அதாவது ஈரான், அந்த அமெரிக்கா யுத்தம், இஸ்ரேல் யுத்தம், இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்குறாங்க. பட் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க, மொரோக்கோ வந்து திட்டமிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. மொரோக்கோனுடைய அதிபர் வந்து சமீபத்தில் இஸ்ரேல்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்பெயின் எதிர்த்தாலுமே வந்து மொரோக்கோ எப்போவுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு. பாரு, ஒரு ஷியா முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 99% இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஏற்கனவே அந்த ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதிக்கு போகக்கூடிய மிகப்பெரிய நுழைவாயில், ஒரு நுழைவாயில் வந்து முழுமையாக ஸ்பெயினோட கண்ட்ரோலில் இருக்குது, இன்னொரு நுழைவாயில் வந்து மொரோக்கோனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸ்பெயின் தடுத்தா கூட மொரோக்கோ வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு உள்ள நுழையிறதுக்கு. இது வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே. அப்போ இந்த ஒட்டுமொத்த மக்களும் உள்ளே நுழைவதற்கு நிறைய சிறை கைதிகளை கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டதுக்கு யார் மிக முக்கிய பொறுப்பு அப்படின்னா இஸ்ரேல் சொல்லி தான் அவர் பண்ணுறாரு, அமெரிக்கா தான் திட்டமிட்டு இருக்கிறதுன்றாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்கா? ஆச்சரியமாக இருக்கா? அந்த ஆச்சரியத்துக்கான அந்த புரியாத புதிரை உடைக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் 3 வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நான் முதல் வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொரோக்கோ ஒட்டி சியூட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கா, இங்கே இந்த இடத்துல தான் குழுமி இருக்காங்க. இங்கேயும் ஸ்பெயினுக்கும் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். எவ்வளோ? 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் இருக்கு இல்லையா, இந்த வழியாக தான் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான பாதை. மத்திய தரைக்கடலுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழி தான். இந்த வழியில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த வரைபடத்தையும் காட்டிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ மேலே இருக்கிறது ஜிப்ரால்டர், கீழே இருக்கக்கூடிய சியூட்டா, சென்டரில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் போகுது, எல்லா போர்க்கப்பல்களிலிருந்து போகக்கூடிய வழி. அடுத்த வரைபடமும் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்த வரைபடத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 வரைபடத்தை பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டால் தான் நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, இப்போ நேட்டோ நாடுகள் எல்லாமே ஒரு சில பர்மிஷன் கொடுக்கல ரஷ்யா மீது தாக்கல் நடத்துறதுக்கு, ரஷ்யான்ற மாதிரி ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு. அதில் மிக முக்கிய நாடு யார் அப்படின்னா ஸ்பெயின் தான். பெட்ரோ சாண்டஸ் அவர்கள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு, எங்கள் நாட்டு வழியில் கூட அந்த விமானங்கள் வந்து போகக்கூடாது, போர் கப்பல் கூட நாங்கள் தடை விதிக்கிறோன்னு இஸ்ரேலினுடைய கப்பலை தடை விதித்தாங்க. மொரோக்கோனுடைய கருணையால் இஸ்ரேல் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. சரி, சர்வதேச விதிகள் என்ன சொல்லுது வர்றது அப்படின்னா, அந்த சியூட்டா பகுதியும் வந்து மொரோக்கோனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த 11 கிலோமீட்டரில் 6 கிலோமீட்டர் மொரோக்கோவுக்கு பர்மிஷனும், மீதி 6 கிலோமீட்டர் வந்து அவங்களுக்கு ஸ்பெயினுக்கும் போயிடும். அப்போ இத்தனை நாள் ஸ்பெயின் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த சியூட்டா பகுதியும் வந்து மிலிலா பகுதியும் ஸ்பெயினோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் ஃபுல்லாகவே வந்து தான் கட்டுப்படுத்தலான்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை கூட தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னா பாரு. சரி, இதற்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் என்னவென்றால், அப்போ நீ எந்த எல்லையை வைத்து நீ அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் போர்க்கப்பல்களையோ இல்லை எங்களுக்கு வருகின்ற கப்பலையோ நீ தடுக்கலாம்னு நினைக்கிறியோ, எந்த ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு போர் விமானங்கள் எங்கள் எல்லையில் எங்கள் வான்பரப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதை வைத்து உன்னை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு மொரோக்கோ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி
சிறை கைதிகளை திறந்து விடுங்க, எல்லாத்தையும் உள்ளே போற விடுங்க, அடி வா நம்ம வழி கொண்டு வந்து இனி உங்களுடைய வேலை சியூட்டாவையும் இந்த மெலிசியாவையும் நார்த் ஆப்பிரிக்காவில் ஸ்பெயினுக்கு என்ன வேலை? இப்போ மொரோக்கோ தான் கேட்குறாங்க. இப்போ எங்கே நார்த் ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு என்ன வேலைங்க? அவ்வளோதான், 40,000 பேர் உள்ளே பூந்துட்டாங்க. இனி அவங்க கட்டுப்பாட்டுக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருதா இல்லையா? அமெரிக்கா இதில் சம்மந்தமே இல்லை அப்படின்னாலுமே இதில் பெரிய ஒரு பங்கு இருக்கிறதா இல்லையா? சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். அங்கே ஸ்பெயின், அப்போ ஸ்பெயினை தாண்டி இத்தாலி இருக்குது. அப்போ இத்தாலி என்னென்னா ஏற்கனவே ஃபுல்லாக காட்டு தீயால் பரவி காணப்படுகிறது. 11 கிலோமீட்டர் தான் இவங்களுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கெலாம் அவங்க சர்வசாதாரணம் தான். அப்படி கடந்தவங்க உள்ளே போனாங்கன்னா அது பொருளாதார சூழ்நிலையில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மக்களை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இராணுவத்தை வச்சு அவங்க யாராவது காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஏதாவது கொளுத்தி விட்டாங்கன்னா இன்னும் மோசமாக ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க? கூட்டி கழித்து பார்த்தா ஸ்பெயினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா முழுக்க இது இஸ்ரேலின் சதின்றாங்க. இது என்னப்பா இது? ஐரோப்பாவுக்குள்ளார யார் பாம்பு போட்டாலும் ரஷ்யா தான் காரணம்னு சொல்கிற மாதிரி மொரோக்கோவுடைய எல்லைப்பகுதிக்குள்ளே இந்த ஊடுருவலுக்கும் இஸ்ரேலுக்கு தான் காரணம், இஸ்ரேல் தான் ஓடி போயிட்டு அந்த கேட்டெல்லாம் திறந்து விட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றாலும், அப்படி ஒரு சம்பவம் நீங்கள் தொடர்புபடுத்த முடியாது என்று சொன்னாலும் இந்த சம்பவத்தை தொடர்புபடுத்தி உலக அரசியலை பேசுகின்றனர். இனி புரிந்தவங்களுக்கு பிஸ்தா இல்லையா? நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் இது. ஏன்னா மொரோக்கோ முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் அமெரிக்காவும் இவங்களும் ஸ்பெயின் கிளம்பு 11 கிலோமீட்டரா, 5 கிலோமீட்டர் நீ எடுத்துக்கோ, நீ 6 கிலோமீட்டர் நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசிடுவாங்க. இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள். அப்புறம் நம்ம ஹமாஸ் கிட்ட போயிடலாமே. ஒரு அற்புதமான நிகழ்வு. ஃபஸ்ட்டு கோட்டசாமி என்ன பதிவு போட்டிருக்கிறார் அப்படின்றத பார்த்துடலாமே. ஃபஸ்ட்டு பதிவு கை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல நான் பார்க்குறேன். நான் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அமைதி ஒப்பந்தம். இன்று அமைதி வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் இருக்குல்ல, காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் பிற அனைத்து ஆயுத குழுக்களும் முழுமையாக ஆயுதங்களை நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வரலாறு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கை கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு நோட் பேட் மாதிரி இருக்குல்ல, ரெட் கலரில், அதை பார்த்து நான் படிக்கிறேன். ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்டு. இந்த 20 புள்ளி திட்டத்தின் முக்கியமான மைல்கள் ஆகும். ஒப்பந்தம் கட்டியமைக்கப்பட்ட கட்டங்களாக செயல்படுத்தப்படும். அதாவது 14 பாயிண்ட் செயல்படுத்துகிறாங்க. அந்த 14 பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஆயுதம் கைவிட்ட பின்னர் இஸ்ரேல் படைகள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சர்வதேச நிலைப்படுத்தல்னா சர்வதேச படைகள் அந்த இடத்துல சொல்கிறாங்க. புதிய பாலஸ்தீன போலீஸ் படையுடன் இணைந்து காசாவை பாதுகாப்பானதாக மாற்றும். சர்வதேச குழுவும் அங்கே பாலஸ்தீன போலீஸும் இணைந்து செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே மக்கள் மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதை படிக்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன் அங்கே கடுமையான போர், மனிதாபமான நெருக்கடி மற்றும் பிணைய கைதிகள் வைக்கப்பட்ட கொடூர நிலையிலிருந்து நாம் வரலாற்று சாதனை படைத்துள்ளோம். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. சரி, அதுக்கு கீழே பார்த்தோம்னா இன்னொன்று வேர்ல்டு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, இந்த முக்கியமான முயற்சிகளுக்கு எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கிக்கு தான் என் நன்றி. ஏன்னா நேற்று துருக்கிக்கு போயிருந்தாரு, நான் பேசலைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த வரலாற்று முன்னேற்றத்திற்கு சாத்தியமாக்கிய என் அர்ப்பணிப்புள்ள குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அப்போ புறா பறக்குதை பற்றி அந்த பாயிண்ட் படிக்கிறேன். இது நிலையான அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான மிகப்பெரிய படியாகும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரைட், அதுக்கு கீழே காசா இனி பயங்கரவாத தாக்குதல்களில் தளமாக இருக்காது, இஸ்ரேலுக்கு உரிய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லிட்டாங்க. காசா புதிய பாலஸ்தீன அரசின் கீழ் நிர்வகிக்கப்படும். அங்கே அமைதி வாரியத்துடன் இணைந்து பாலஸ்தீன மக்களின் நலனுக்காக செயல்படும். ஓகே, இந்த அற்புதமான முன்னேற்றத்திற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாத்தியமில்லை என்று சொன்னதை நாங்கள் சாத்தியமாக்கியுள்ளோம். எங்கள் உறுதியான நிலைப்பாடு, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் காசா மக்களுக்கு சேவை செய்யும் புதிய பாலஸ்தீன அரசின் கைகளில் இறுதியாக ஒப்படைக்கப்படும் அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். இந்த ஒரு தருணம் தானே, இந்த ஒரு மூமெண்ட்டு தானே, இந்த ஒரு நொடி தானே. அந்த ஏரியாவில் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா ஒரு அமைதி வந்துடும்ன்ற ஒரு நிலை தானே. இதுதான் மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதி ஏற்படுத்துகிற நிலை இல்லை. ரைட், அடுத்து இந்த 14 அம்ச கோரிக்கை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த அம்சத்துக்கு நம்ம பார்க்க முடியும். நம்ம பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 14 நாட்களுக்குள் எல்லா ஆயுதத்தையும் தயாரிக்கப்படுகிற இடங்கள்,
உற்பத்தி செய்கிற படகுகள் மீதி கனரக வாகனங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து ஒப்படைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது அப்படின்னா அதை வந்து சர்வதேச அமைப்பு வந்து சரிபார்க்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஆயுதங்களை பட்டியலிடுதல், சேமித்தல் மற்றும் பாதுகாத்தல் இவை எல்லாமே பாலஸ்தீனம் மற்றும் தேசிய குழு மட்டுமே மேற்கொள்ளும். சர்வதேச குழுவும் பாலஸ்தீன போலீஸ் மட்டும்தான் ஆயுதங்களை வாங்குறது, அதை சேமித்து வைக்கிறது, இது எல்லாமே. இதில் பல்வேறு பாலஸ்தீன அமைப்புகள் பிரதிநிதிகளும் வந்து பங்கேற்பாங்க. 3வது, எந்த ஆயுதமும் இஸ்ரேலுக்கோ அல்லது பாலஸ்தீனத்திற்கு வெளியே உள்ள வேறு எந்த தரப்பினருக்கும் ஒப்படைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே சர்வதேச அமைப்பு, அதாவது வேர்ல்டு பீஸ் குழுன்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் சரிபார்ப்பு ஒரு ஆணையம் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்குறாங்க, நியூ பாலஸ்தீன் ஃபோர்ஸ், மொத்தம் 3 ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், இன்னொன்று நியூ பாலஸ்தீன் ஃபோர்ஸ், இன்னொன்று சர்வதேச சரிபார்ப்பு ஆணையம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அனைத்து ஆயுத ஒழிப்பு நடவடிக்கைகளும் கண்காணித்து அதே நேரத்தில் சரிபார்த்து முன்னேற்றத்திற்கு ஏற்ப இஸ்ரேல் படைகள் படிப்படியாக பின்வாங்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்க இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக காசாவை விட்டு வெளியேறும். அவங்க என்னெல்லாம் ஒப்படைப்பாங்க அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 5, கனரக ஆயுதங்கள், ஆயுத உற்பத்தி மையங்கள், ஆயுத களஞ்சியங்கள், காசாவில் உள்ள சுரங்க பாதைகள், இது எல்லாத்தையும் அவங்க அழிக்கணும், ஃபுல்லாக கொண்டு வரணும். 3 நிபந்தனைகள். பாலஸ்தீன தேசிய குழு காசாவிற்குள் நுழைய வேண்டும். ஃபர்ஸ்ட் பாலஸ்தீன தேசிய குழு உள்ள வராங்க. சர்வதேச நிலைப்படுத்துதல் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்களும் உள்ள களமிறங்குறாங்க. அதன் பின்னரே ஆயுத ஒழிப்பு முழுமையாக தொடங்கப்படும். ஆயுத ஒழிப்பு ஒவ்வொரு கட்டமாக நடக்க இஸ்ரேல் வந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை படிப்படியாக வெளியேறி முழுமையாக ஒரு பீஸ் பிளான் வந்து செயல்படும். இந்த திட்டத்தின் நோக்கம் காசாவை பாதுகாப்பதானதை மாற்றி நிலையான அமைதிக்கு வழிவகுப்பதாகும் அப்படின்னு இருக்காங்க. இதுவரை இல்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ட்ரம்ப் வந்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறார். பட் இதில் இஸ்ரேலுக்கு என்ன சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் அப்படின்னா, அந்த சர்வதேச ஸ்டெபிலைசேஷன் குழு ஒன்று இருக்குல்ல, இன்டர்நேஷனல், அதில் வந்து இஸ்ரேலினுடைய ஒரு சில குழுக்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அது மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது. இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ யார் முக்கிய நபர்னா எகிப்து, துருக்கி, இன்னும் ஒரு நாடு சொல்கிறாங்க. எனக்கு வந்து துருக்கியினுடைய படைகள் இங்கே காசாவுக்குள்ளே வரக்கூடாது, நாங்களே எங்கள் பக்கத்துலேயே வந்து நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும், அதனால் துருக்கி இருக்கக்கூடாதுன்ற எதிர்ப்பு வந்து தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. பட் அதற்கு தான் அவங்க அமெரிக்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் படைகளை இணைஞ்சுக்கோங்கன்றாங்க. பட் இந்த குழு வந்து இஸ்ரேலுடைய படைகள் உள்ளே வேண்டான்றாங்க, இஸ்ரேலுடைய உள்ள படைகள் வேணான்றாங்க. நாளைக்கு ஒரு சின்ன கான்ட்ராவர்சி எங்கே வரும் அப்படின்னா, இந்த சர்வதேச குழுக்கள், இந்த சர்வதேச படைகள், இது எல்லாமே வந்து அவங்க லெபனானை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு 700 மீட்டருக்கு மேலே, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ஒரு பெரிய ஒரு டனல் வந்து அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதிவுமே போட்டிருந்தாங்க, அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க, சைடில் பாருங்கள். இது எல்லாமே சர்வதேச நிலைக்குழுவுக்கு கீழே தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு படைகளான்றாங்க. நாளைக்கு இந்த குழுவே காசாவுடன் ஒப்பந்தம் போட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதை எப்படி தடுப்பது அப்படின்ற ஆங்கிளில் தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அதற்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஏதாவது பிரச்சனை பேச்சுவார்த்தைன்னு வரும்போது 2 தரப்புலையும் சில இழுபறிகள் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதை தாண்டி இது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். வாட்டி ஒரு குட் மூமெண்ட்டு. அப்போ காசா வந்து ஆல்மோஸ்ட் ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைஞ்சிட்டாங்க. இது வெற்றி பெற்றது வந்து இந்த பக்கம் காசாவா, இந்த பக்கம் இஸ்ரேலா அப்படின்னா அது 2 பேரும் கொண்டாடிக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இஸ்ரேலுடைய முக்கிய நோக்கம், நாங்கள் ஹெஸ்புல்லாவை நோக்கி மூவ் பண்ணுறோம். அதுவும் அமெரிக்கா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நிச்சயம் அதை நோக்கி நகரும். சிரியாவையும் ஈராக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், தனிமைப்படுத்துதலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோன்ட்டாங்க. ஹெஸ்புல்லா, ஹவுதி, ஈரான் இந்த பாத்தை நோக்கி தான் தொடர்ந்து இந்த யுத்தக்களம் சென்று கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சாதிக்க முடியுமா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். இது இவங்களுடைய திட்டம், யாரு? அமெரிக்கா இஸ்ரேலினுடைய திட்டம். சரி, அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாமே. என்னென்னா, நேற்று கத்தார் வந்து அமெரிக்காவில் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு LNG டெர்மினல் பாகிஸ்தானுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் கடந்துடுச்சு. ரீச் ஆகிற கண்டிஷனில் திடீர்னு ஓமன் உள்ளே பூந்து கிளம்பி வா, அங்கே போகாதன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கு காலையில் வந்த செய்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த கப்பலை. பெரிய ஆச்சரியமாக பார்த்தோம். இதில் ஓமன் வந்து கொஞ்சம் ஈகோ இஷ்யூவை டச் ஆகிடுச்சா, இல்லை ஏதாவது
அமெரிக்கா திருப்பி அனுப்பிட்டாங்களான்னு எனக்கு இன்னும் விளங்கவில்லை. இதுக்கப்புறம் தான் எனக்கு காரணங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ஈரானுக்கு கப்பம் கட்டினது, ஐ மீன் டோல் கட்டினதை வந்து அவங்க ஒத்துக்கலையோ, அவங்க ஏற்றுக்கலையோ அப்படின்னு தோணுது. அது என்னன்றதை பார்க்கலாம். பட் கத்தாருக்கு பெரிய மூச்சு விட்டுருந்தாங்க. அப்பா ஏதோ ஒரு கப்பலாவது எல்என்ஜி டெர்மினல் வெளியே அனுப்பணுமே நினச்சாங்க. பட் அதுவுமே திடீர்னு திருப்பி அனுப்பிட்டாங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுன்ற கோபத்தில் அமெரிக்கா திருப்பி அனுப்பிட்டாங்களா? இன்னும் அதுக்கான காரணங்கள் தெரியல, பார்க்கலாம் நம்ம. சரி, 2 சேட்டலைட் இமேஜஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து அல் சலீம் ஏர்பேஸ் குவைத்தில் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கேம்ப்பு பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. இன்னொரு புகைப்படம் வந்து நேற்று அவங்க F-35 போர் விமானம் 3 டேமேஜ் ஆயிருக்குன்னு கிளைம் பண்ணாங்கல்ல. சேட்டலைட் இமேஜஸில் அந்த சென்டரில் அடித்த மாதிரி தான். ஆனால் இது ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, கொஞ்சம் அப்படியே அவங்க ஃபுல்லாக ஃபுல் இமேஜின் விஷனரி அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. பட் அதில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக எதுவும் அங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. பட் அமெரிக்கா முழுமையாக மறுத்துருக்குறாங்க. பட் F-35 அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம் ரஷ்யாவுக்கு. ரஷ்யானே வருது பாருங்கள் ஃபுல்லாகவே. ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ அமெரிக்காவுக்கு இது நிச்சயம் பெரிய இழப்புகளா அப்படின்னா, ஜோர்டன் நிலைகள் தாக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கு யுத்தகலம் தெரியுங்களா? அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்தினா மட்டும்தான் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஈரான் அடித்தாதான் அமெரிக்கா பதில் தாக்கல் நடத்துகிறாங்க. அதுதான் இந்த யுத்தத்தோட அடுத்த மாற்றமாக நம்ம பார்க்குறோம். எல்லாம் நோட் பண்ணுங்க. இப்போ ஈரான் வந்து ஜோர்டன் நிலைகளையும் அமெரிக்கா நிலைகளையும் அடித்ததுக்கு அப்புறம் தான் நேற்று காலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஈரானுக்குள்ளார. மறுபடியும் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாங்க, பக்ரைனுடைய நிலைகள் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. நிச்சயம் இழப்புகளை வந்து கொடுத்துருக்கோன்றாங்க. அப்புறம் வந்து குர்தீஸ் நிலைகள் மீது, சுலைமானியாவுடைய பகுதியில் குர்தீஸ் நிலைகள் மீது, ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த பதிவுகள்லாம் அங்கிருந்து தான் வருது. இப்போ எனக்கு ஈரான் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான், இப்போ ஈரானுடைய இறையாண்மை காக்கப்பட்டதா? ஈராக்கினுடைய இறையாண்மை காக்கப்பட்டதா? ஈராக்கினுடைய இறையாண்மை மீறி நீங்க தாக்கல் நடத்துறீங்களே. சவுதி அரேபியா தாக்கல் நடத்துறதுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவித்தீர்கள். அப்ப இது சரியா அப்படின்ற இன்னொரு கேள்வி. அப்ப நீங்க அடிச்ச மாதிரி தான் சவுதி அடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஈராக் வந்து ஈரான் மீது தனது கண்டனங்களை வந்து தெரிவிப்பதில்லை அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்ல முடியும். ஸோ நேற்று இரவு விடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலைகள் மீதும் பக்ரைனில் இருக்கக்கூடிய ஷேக் இசா ஏர்பேஸ் மீதும் பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. ஹிட்டிங் இருக்கு. ஆனா சென்காம் என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து பெய்ட் பொசைடன்ல இருந்து ரீஃபில்லிங் டேங்கர்ல இருந்து எல்லாமே ஈரானுடைய கப்பல் வெளியேறாத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். எந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளும் வெளியேறாமல் நாங்கள் தடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 13,500 அமெரிக்கன் வீரர்கள் கிட்டத்தட்ட குவைத்திலிருந்து வெளியேறுவதாக கேள்விப்பட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், அது எந்த அளவுக்கான உண்மைத்தன்மை அப்படின்னா. இந்த மனதுக்கு வர வைத்ததே ஈரான் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அங்கிருந்து நாங்கள் கிளம்புறோம்பா, எங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு கிளம்புறாங்க அப்படின்னு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்னாவே வந்து ஈரான் இதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஐஆர்ஜிசியினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டீமை வந்து ஒரு 8 பேர்த்துக்கு ஒரு 10 மில்லியன் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இவங்க இருக்கும் இடம் சொன்னால் நாங்கள் பிரித்து மேய்ஞ்சி விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸில் ஒரு வாரத்துக்கு முன்பு மினிசோட்டான்ற பகுதியில் நிறைய முனிசிபல் வாட்டர் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவங்க எவ்வளோ அனுப்புனாங்க, எவ்வளோ அவங்களாம் வாட்டர்லாம் அங்கெல்லாம் வந்து எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற காசுங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஈரானுடைய சைபர் அட்டாக் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நிகழ்த்தியிருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலோட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுதான். பெரும்பாலும் சிராஸ் இந்த பகுதியை தான் குறி வைத்திருக்காங்க. குவைத்து ஒட்டி அஸ்வாஸ் பகுதியை தான் குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. மேலே காஸ்பியன் சி பக்கத்தில் 2, அந்த இடத்துல தான் ஐஆர்ஜிசியினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ்னுடைய முக்கிய நபர் ஒருத்தர் இருந்து போனதாகவும் ஈரான் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 டமாட்டியான்றது எங்கன்னு பாருங்கள், எகிப்தில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் அமெரிக்கானுடைய எல்என்ஜி டெர்மினல் ஒன்று இருக்குது. அதை வந்து தாக்கல் நடத்திட்டாங்க. அது வந்து ட்ரோன் தாக்குதல் தான், ஆனால் ஈரான் பேக்கட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு எகிப்து சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் இஸ்ரேலுடைய ஃபார்ஸ் ஃபிளாகாக இருக்கக்கூடாது, இஸ்ரேல்லாம் தாக்கல் நடத்திட்டு எங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஈரான் குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. அதை எகிப்து எப்படி கையாள போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து 14 நாடுகள் ஒன்றிணைந்து
இந்த ரெட் சி போட்டு சேஃபாக வழி நடத்தணுன்ற முயற்சிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் யாருனாலும் என்னன்னாலும் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு சீனா மட்டும் ஹவுதிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கப்பலை சேஃபாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஹவுதிகள் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் சீனா கப்பல் மட்டும் வேணால் நீங்கள் கொண்டு போயிடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஈராக்கில் சிரியானுடைய பிரசிடென்ட் அகமது அல் சாரா அவர்கள் சவுதி கிட்ட தொலைபேசியில் பேசி முழு ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தானுக்கு ஒரு 2 நாளாக கொஞ்சம் அப்படியே கண்டு போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று பாகிஸ்தானுடைய வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது ஒரு ட்ரோன் தாக்குதல், அதிநவீன ட்ரோன் தாக்குதல். யார்? தெஹ்ரிகே தாலிபான்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் கன்னி வெடிகளை புதைத்தும் சுற்றி இருந்தால் தாக்கல் நடத்தினாங்க. அப்போ 10 பாகிஸ்தானுடைய இராணுவம் இறந்து போயிட்டாங்க. அப்போ ட்ரோன் தாக்குதல் வரைக்கும் முன்னேறிட்டாங்க அப்படின்னாவே பாகிஸ்தானுக்கு கலந்து போச்சுன்னு அர்த்தம். இனி அவங்க சும்மா விட மாட்டாங்க. அடுத்த உக்ரைன் மாதிரி தான், அடுத்து ஒவ்வொரு ட்ரோனாக அனுப்ப ஆரம்பிப்பாங்க. இனிதான் சம்பவம் அந்த எல்லை பகுதியில் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் இது எப்படி சமாளிக்க போகிறாங்க. இனி வந்து வேற லெவலுக்கு போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது கவாஜி ஆசிப் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு அவங்க பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, எங்கள் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை விட தெஹ்ரிகே தாலிபான்கள் கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது, அதிநவீன ட்ரோன்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார். இதெல்லாம் பின்புலமாக யார் இயக்குறாங்கன்னு உலகத்துக்கே தெரியுன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். ஆனால் இன்னைக்கு ட்ரோன் மூலயமா தாக்குதல் நடத்தி 10 பேர்த்த கொண்டிருக்காங்க, ஒரு ராணுவத்தை அடிச்சிருக்காங்கன்னா இது நவீன டெக்னாலஜியோடு அடிச்சிருக்காங்கன்ற அடுத்த ஒரு குண்டை போட்டிருக்காங்க. பார்க்கலாம், இது சம்பவம் வேற மாதிரி இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.